தகப்பனார் அவர்கள் திருச்சபைக்கு அநேக பணியாற்றியிருக்கிறார்கள். நாம் கூட நானும் இந்த திருச்சபைக்கு நம்முடைய சபைக்கு நம்மால் முடிந்த அளவு ஒப்பு கொடுத்து அநேக காரியங்களை கர்த்தருக்காக நாம் பணியாற்ற வேண்டும். இரண்டாவதாக நண்பர் ஜெபக்குழு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற பணிக்காக அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். அதே போல நாமும் கூட அறியாத மக்களுக்கு அறிவிக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருமே விழுந்த ஒரு கடமை. அறிந்தவர்களுக்கு நாம் அறிவிக்கிறோம். அதை நான் குறை சொல்வதில்லை, நான் அதை கிரிட்டிசைஸ் பண்ணதில்லை, அதை வாக்குவாதம் பண்ணுவதற்கு நான் வரவில்லை. ஆனால் இயேசு ஒரு முறை கூட அறியாத மக்களுக்கு நாம் இயேசு அன்பை சொல்ல வேண்டும். இந்த அன்பு தகப்பனார் அவர்கள் அதை செய்தார்கள். நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு தாபனத்தின் மூலமாக இந்த நிலையில் இருக்கிற நாம் ஏதாவது ஒரு வழியில ஏதாவது ஒரு ஸ்தாபனத்தின் மூலமாக அறிவிக்க நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக ஆகிய பணிகள் உண்டு. நான் பல முறை சென்னையிலிருந்து நான் என்னுடைய தகப்பனாரை பார்த்து வருவேன். ஒரு சில நேரங்களிலே ஒரு குடும்பத்தார் வந்தார்கள். அவருடைய குடும்ப பிரச்சனை வந்தார்கள். அவர் யாரு நான் இப்பொழுது சொல்ல விரும்புவதே அவர்கள் என்னுடைய தகப்பனாரத்தில் வந்து அவருடைய குடும்ப பாரத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனாச்சு நீங்க வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து எங்களுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய சொத்து கிடைக்க நீங்க உதவி செய்ய ஆலோசனை சொல்லுங்க சொல்லி ஒரு குடும்பத்தார் வேதனையோடு கண்ணீரோடு சொல்லிக் கொடுத்தார்கள். அது சமுதாயத்திற்கும் அவர்கள் ஆற்றினார்கள். உறவினர்கள், சொத்தார்கள், சொந்தக்காரர்கள் என்று சொல்லி பலவித கோணங்களிலே அவர்கள் தன்னுடைய பணி ஆற்றினார்கள். ஐயா அது அன்பு சகோதரர் ஆயத்தி சரை அவர்கள் சொன்னது போல கோவப்பட மாட்டார்கள். பொறுமையோடு அன்போடு அவர்கள் ஆலோசனை சொல்வார்கள். நான் கூட சில நேரங்களிலே நான் டென்ஷனோடு பேசியிருக்கிறேன். என்னப்பா எனக்கு மாத்திரம் யாருமே ஊழியத்தில் எனக்கு உதவி செய்யலையேன்னு சொல்லி அப்போ சொல்லுவார்கள். அப்பா அது அந்த ஊழியத்துக்கு அவர் கொடுக்குறாருல்லப்பா அதுவும் கடவுளுடைய ஊழியம் தான் அப்படின்னு சொல்லி என்னை அவர்களாக பேசுவார். என்றால் ஊழியம் என்பது யூனிவர்சல், உலகம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. அதனுடைய தலைவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகவே ஏதாவது இன்னொரு ஊழியத்தில் கொடுக்குறாருல உன் ஊழியத்துக்கு கொடுக்கல அதனால டென்ஷன் ஆகாத கோபப்படாது. இன்னொரு ஊழியத்துக்கு கொடுக்காரு நீ சரி போ அப்படின்னாங்க. அதே மாதிரி அவ்வளோ இடத்துல கோபத்தோடு தேவையோடு பிரச்சனையோடு வருகிற மக்களை அவர் அணுகிற முறை அப்ரோச் இருந்த அன்போடு அவர் அணுகுமுறை செய்து கூடிய ஒரு திறமை நிறைந்த ஒரு அருமையான என்ன சொல்வதா சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய வாழ்க்கைக்கு ஆண்டவரை சோதனம் செலுத்தினேன். அவருக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட காரியத்தை நாங்கள் கடைப்பிடிக்க விரும்புகிறோம். உங்களிலும் நீங்கள் உங்களிடத்தில் பழகி இருக்கிறார்கள் என்று அன்பு தகப்பனார் அவர்கள் நீங்கள் அவரிடத்தில் கற்றுக்கொண்ட நல்ல காரியங்களை திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நாம் ஆற்றும் பொழுது நாமும் நாடும் வளம் பெறும். நாமும் அநேகர் வளம் பெற்றால் நம்முடைய நாடு இந்திய நாடு அது சுகம் பெறும். இந்திய நாடு வளம் பெற்றால் உலகமே சுகம் பெறும். இந்திய நாடு மாத்திரமில்லை நம்முடைய உலகம் முழுவதும் மக்கள் இயேசுவை அறிந்து கொள்வார்கள். நாம் ஒரு நாளிலே இங்கே கண்ணை மூடினால் இந்த நாளிலே பரலோகம் போக முடியும். பரலோகம் போக வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம், வாஞ்சை, இயக்கம், நம்முடைய இதற்காக நாம் பாடுபடுவோம், உழைப்போம், ஜெபிப்போம், ஒப்பு கொடுப்போம். அப்படி செய்யும் பொழுது நாமும் ஒரு நாளிலே நாம் பரலோகம் செல்வோம். நம்முடைய இந்திய மக்களையும் ஆண்டவருக்கு நாம் அழைத்து கொண்டு அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் தருவாராக. இந்த நாளிலே எங்களுடைய ஆறுதலுக்காக வந்த உதவி செய்த ஒத்துழைத்த இன்னும் ஒத்துழைத்துக் கொண்டிருக்கிற இன்னும் ஒத்துழைக்க போகிற ஏன் அப்படி சொல்லுகிறால் என்னுடைய கடைசி தங்கை ஹெப்சிக்கு இன்னும் நாங்கள் ஆற்ற வேண்டிய உதவிகள் பல இருக்கிறது. ஆகவே நீங்கள் அதை செபிக்கும்படி உங்களுடைய மேலான ஆலோசனைகளை எங்களுடைய நான் இன்றைக்கு இன்னும் 2-3 நாட்கள் இருப்பேன். அதற்கு பிறகு சென்னையை பார்த்து நான் ஓடி போய் என்னுடைய ஊழியத்தை செய்வேன். ஆனால் என்னுடைய அன்பு கடைசி தங்கைக்கு உதவி செய்ய வேண்டிய ஆலோசனை சொல்ல வேண்டிய காரியங்கள் அனைவரும் இருக்கிறது. ஆகவே அதை நான் இந்த நேரத்தில் சொல்வது நலம் என்று யோசித்தபடி நாளை சொல்கிறேன். அது உங்களுக்கு இந்த இன்னொரு முறை என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தாழ்மையோடு கூறி நன்றி. ஆமா எல்லாம் இருக்கிறேன். ஆமா எல்லாம் பேர் எடுங்க ஒன்னும் குடுல அடுத்து